குட் ஈவினிங் டீச்சர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நியூ இயர் எல்லாம் எப்படி போயிட்டுருக்குது? உங்களுடைய டெட் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், இல்லைனா அந்த டெட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது என்னென்ன செல்ஃப் டவுட், என்னென்ன அப்டிகல்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே பிடிக்கும். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ எதை பற்றினதாக இருக்க போகுது அப்படின்னா, என்னுடைய செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் ஹோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், எந்தெந்த யூடியூப் சேனல்லாம் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்னுடைய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குது அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாராலையும் கோச்சிங் கிளாஸ்க்கு அஃபோர்டும் பண்ண முடியாது, எல்லாருடைய சிச்சுவேஷன் கோச்சிங் கிளாஸ்க்கு போகவும் முடியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வீட்டில் இருந்தே டைம் வேஸ்ட் பண்ணாமல், என்னால் போக முடியலன்னு எக்ஸ்கியூஸ் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளே புக்ஸ் இல்லைனா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வீட்டில் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம். இப்படி தான் என்னுடைய ஸ்டடி வந்து ஸ்டார்ட் ஆச்சுது. புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறத்துலேருந்து அந்த புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை நான் வந்து செல்ஃபாக வீட்டில் உட்காந்து யூடியூப் சேனல் பார்த்து இல்லைனா கூகுளில் பார்த்து அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான லிங்க்கு மேலே அதில் கொடுக்குறேன், கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே செக் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். என்னுடைய சின்ன வயசு எய்மே வந்து டீச்சிங் அப்படிங்கிறதுனால டீச்சிங் ஃபீல்டில் தான் எக்ஸாம் எழுதி போகணுங்கிறது ரொம்ப மைண்ட் செட்டை வந்து நல்ல டிட்டர்மைண்ட் ஆக்கிட்டு டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் நான் கேரிங்காக இருந்தேன் 9 months. அப்போ ஒரு கோச்சிங் சென்டர் ஒரு நாள் போய் பார்த்தேன், எனக்கு செட் ஆகலை. அதனால் வீட்டிலே கம்ஃபர்டபுளாக உட்காந்து படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து படிக்கும்போது எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் யூடியூப் சேனல்ஸ் நிறைய ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன். யூடியூப் சேனல்ஸுமே வந்து ஒரு 15 years 16 years அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் யூடியூப்லேயே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா டைமில் கல்வி டிவின்னு கவர்மெண்ட்டே ஒரு டிவி நடத்துச்சு. அதுலேயும் வந்து நிறைய லெசன்ஸை வந்து அதில் நடத்திருக்காங்க. ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ யூடியூப் சேனல் மூலமாக நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். யூடியூப் சேனல்ஸில் பர்டிகுலராக நான் இங்கிலீஷில் படிக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து லேர்ன் வித் ஜிஎம்கே தான். ஃபஸ்ட்டு நான் அவங்களுடைய வீடியோ எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சதுனால நானே கையில் நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் அவங்களோட வீடியோவை பார்த்து. ஸோ அதுக்கப்புறம் என்னால் பேபி வச்சுட்டு எடுக்க முடியலையா, அதனால் என்ன செஞ்சேன்னா அவங்ககிட்டயே புக்ஸ் ஆர்டர் பண்ணி அந்த சைடு அவங்களோட வீடியோவோட இந்த சைடு அவங்களோட நோட்ஸை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வருவேன். மோரோவர் நான் இங்கிலீஷ் மேஜருங்கிறதுனால எனக்கு இங்கிலீஷ் லெசன்ஸ் அஸ் வெல் அஸ் கிராமர் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. கிராமருமே ஓரளவுக்கு நல்லா தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து அவங்க பைலிங்குவலாக தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இங்கிலீஷில் ரீட் பண்ணிவிட்டு தமிழில் சொல்லிக் கொடுப்பாங்க. அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. டெட்டு படிக்கிற எல்லாருக்குமே இங்கிலீஷ் தமிழ் காமன் தான். செகண்ட், நான் தமிழ் படிக்க ஆரம்பிக்கும் போது வந்து தமிழ் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்து நான் நோட்ஸ் வந்து என்ன செஞ்சுட்டேன்னா லேர்ன் வித் ஜிஎம்கேல தான் வாங்கினேன். புக்கில் படிக்கிறதா இருந்தாலும் இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை வந்து நான் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணது வந்து சுஷ்மிதா எக்ஸாம் டெய்லி அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க சூப்பராக தமிழ் நடத்துகிறாங்க. நம்ம எங்கேயுமே போக வேண்டாம், யூடியூப் சேனலுக்கு ஒரு நெட் பேக் மட்டும் போட்டு வீட்டிலே உட்காந்துக்கலாம். அவ்வளோ அழகாக தமிழ் நடத்துகிறாங்க. அந்த சுஷ்மிதா எக்ஸாம் டெய்லியில் வந்து இயல் வழி வகுப்புகள் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. டெய்லி ஒவ்வொரு இயல் வச்சு அப்படி தான் வந்து படிப்பேன். ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு இயல்னு. அப்போ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இயல் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. இன்றைக்கி 6th ஃபஸ்ட் இயல், செகண்ட் இயல், தேர்ட் இயல் அப்படின்னு அப்லோட் பண்ணுவாங்க. நான் அதை தான் உட்காந்து பார்த்து படித்தேன். சூப்பராக நடத்துவாங்க. அவங்க வந்து அவங்கள வந்து தமிழில் வந்து மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். இன்னொன்று வந்து அவங்களுடைய கிராமர் எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து டெட்டோடைய பேசிக் கொஸ்டின் ஸ்ட்ரக்சரே கிராமர் தான் அதிகமாக இருக்கும். தமிழில் இலக்கணம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ இலக்கணமுமே ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதில் வந்து ஒரு டஃப்னஸே இருக்காது. அதை பார்க்கும்போது செம ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். இலக்கணம்லாம் ஒரு டஃப்பே இல்லை அப்படிங்கிறது கூட அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்தது அவங்களோட வீடியோவில் இருந்து தான். ஸோ இலக்கணமுக்கு வந்து அவங்க தான் ரெண்டுமே நடத்துகிறாங்க. இயல்வழி வகுப்பும் அவங்க தான் நடத்துகிறாங்க. இலக்கணம் வந்து எக்ஸாம்ஸ் டெய்லி தமிழ் சுஷ்மிதா அப்படிங்கிற ஒரு சேனலில் நடத்துகிறாங்க. ஸோ அந்த ரெண்டுமே அவங்க தான் நடத்துகிறாங்க. ஆனால் சேனல் மட்டும் வேறு. ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இது சொல்கிறேன். எனக்கு வந்து தமிழ் நம்மளை படிச்சிடலாம், நம்ம பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்கான கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததே அவங்களுடைய சேனல் மட்டும்தான். ஸோ நீங்களும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபைனலாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது சோஷியல் தான். இங்கிலீஷ் தமிழுக்கு கூட நோட்ஸ் வாங்கிட்டேன், என்னால் படிக்க முடிஞ்சது ஈஸியாக. ஆனால் சோஷியலுக்கு எனக்கு எங்கேயுமே நோட்ஸ் கிடைக்கல. பர்டிகுலர்லி இங்கிலீஷ் மீடியம் கிடைக்கவே இல்லை. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், சரி ஓகே நம்மளே செல்ஃப் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே ஒரு ஷீட்டு போட்டு எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு லெசனாக நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். நோட்ஸ் எடுக்கிறதுமே எனக்கு தமிழில் பைலிங்குவலாக இருந்தால் தான் என்னால் நோட்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும். பிகாஸ் அவங்க ஒரு சைடு ரீட் பண்ணியோ இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணியோ கொடுத்துருவாங்க.
கிளாஸ் வந்து அந்த சைடில் யூடியூப் சேனலில் உள்ளது ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சைடில் நான் மெயின் பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு 2-3 நாளில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். பிகாஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதுக்காக சோஷியலுக்காக நான் பர்டிகுலராக யூஸ் பண்ண யூடியூப் சேனல்ஸ் வந்து லேர்ன் வித் பிரசாந்த். இவங்க வந்து இருக்கிற டீட்டெயில்ஸ் போக எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் நிறைய கொடுப்பாங்க. அந்த இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ஈஸியாக வந்து நடத்தி கொடுத்துருவாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ண வேண்டாம், கதை மாதிரி நடத்தி கொடுத்துருவாங்க. செகண்ட் சேனல் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் வணக்கம் தமிழா டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த பிரதர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பைலிங்குவலாக தான் நடத்துகிறாங்க, கதை மாதிரி நடத்துகிறாங்க, ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நடத்தி கொடுத்துருவாங்க. அது போக எது இம்பார்ட்டன்ட் இல்லை, எது டெஸ்ட் பேஸில் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதையும் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லி கொடுத்துருவாங்க. அது போக இவங்க 2 பேருமே வந்து டிஎன்பிஎஸ்சி பேஸ்டாக கவர் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக ஒரு சேனல் இருக்குது, இட்ஸ் டைம் டு லேர்ன் ஈஸி. இது வந்து ஒரு டீச்சர் தான் நினைக்கிறேன் அவங்க நடத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பார்ட் வைஸாக ஒவ்வொரு லெசனையுமே ஒரு 5 பாட்டாக பிரித்து 6 பாட்டாக பிரித்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலராக புரிகிற மாதிரி, சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது ஒரு 15 வயசு 16 வயசு 13 அந்த மாதிரி உள்ள வயசில் உள்ள பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு புரியுதுன்னா கண்டிப்பாக நமக்கும் புரியும். அவங்களால யூடியூப்பில் படிக்க முடியுதுன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் யூடியூப்பில் படிக்க முடியும். என்ன நம்ம கொஞ்சம் சாக்கு சொல்லுவோம், ஐயோ என்னால் இது பண்ண முடியலன்னு. நம்ம வந்து அது எதனால் பண்ண முடியலங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணிட்டா நம்மளும் வீட்டில் உட்காந்து படிக்க முடியும். இது போக சோஷியலுக்கு புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுற சேனல் வந்து லேர்ன் த சயின்ஸ். இதில் வந்து எல்லா புக் பேக் ஆன்சர்ஸையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஒவ்வொரு லெசனும் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி உள்ள புக் பேக் எக்ஸசைஸை எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு நானே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அது கரெக்டாக அப்படிங்கிறதையும் யூடியூப் சேனலில் செக் பண்ணிப்பேன். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சது. சைக்காலஜி நான் இன்னும் மென்ஷன் பண்ணலை, அது வந்து நானும் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன். இது எல்லாமே பர்சனலாக எனக்கு நான் ரெஃபர் பண்ண சேனல். உங்களுக்கு இது தவிர வேறு ஏதாவது சேனல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதையும் கூட எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லோரும் படிக்கணும். அதுதான். ஆல் தி பெஸ்ட் டீச்சர்ஸ். ஹாவ் அ குட் டே.